வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஒரு சுவாரஸ்யமான கதையை கேட்கப் போகிறோம். இது ஒரு யாசகன், ஒரு சுண்டலி மற்றும் ஒரு தேடலை பற்றிய கதை. சரையு ஆற்றங்கரையில் ஒரு யாசகனும் அவன் மனைவியும் வசித்து வந்தார்கள். சிறிய குடிசை ஒன்றில் வசித்துக்கொண்டு எளிமையான துணிகளை உடுத்துக்கொண்டு மக்கள் கொடுப்பதை உண்டு அவர்கள் திருப்தியுடன் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இந்த திருப்திக்கு ஒரு குறையாக அவர்களுக்கு குழந்தை இல்லை. அந்த ஏழைகளுக்கு ஒரு குழந்தையை தத்துக் கொடுக்க யாரும் முன்வரவில்லை. யாசகனிடம் சில அமானுஷ்ய சக்திகள் இருந்தன. ஒரு நாள் ஒரு காக்கையின் மூக்கிலிருந்து ஒரு சுண்டலி கீழே விழுந்தது. மனைவி அதை எடுத்து கருணையுடன் தடவி கொடுத்தாள். மனைவியின் ஆசைக்காக யாசகன் தன் மந்திர சக்தியை பயன்படுத்தினான். அவன் கமண்டலத்திலிருந்து தீர்த்தத்தை சுண்டலி மேல் தெளித்தான். அவ்வளவுதான், அது ஒரு அழகிய பெண் குழந்தையாய் மாறிவிட்டது. மனைவியும் மட்டற்ற மகிழ்ச்சி கொண்டாள். அந்த குழந்தைக்கு குஞ்சலி என்று பெயரிட்டு சீராட்டி வளர்த்தார்கள். காலங்கள் உருண்டோடின. குஞ்சலி ஒரு அழகான இளம் பெண்ணாக வளர்ந்தாள். இப்போது அவளுக்கு திருமணம் செய்ய வேண்டிய பருவம் வந்தது. யாரை விடவும் சிறந்த ஒருவனை தன் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க யாசகன் விரும்பினான். அவன் சூரிய தேவனை நோக்கி, உங்களை விட சிறந்தவர் யாரும் இல்லை, என் மகளை மணம் முடிப்பீர்களா என்று கேட்டான். சூரியன் சொன்னார், என்னை விட மேகம் வலிமையானது, அது என்னையே மறைத்துவிடும். உடனே யாசகன் மேகத்திடம் கேட்டான். மேகம் சொன்னது, என்னை விட காற்று பலமானது, அது என்னை எங்கு வேண்டுமானாலும் தள்ளிக்கொண்டு போகும். யாசகன் காற்று தேவனை அணுகினான். காற்று சொன்னது, என்னால் இந்த மலையை அசைக்க முடியாது, எனவே மலைதான் என்னை விட சிறந்தவன் என்றது. யாசகன் மலையரசனிடம் கேட்டான். மலையோ, எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் ஒரு சிறிய சுண்டலி என் உடம்பில் துளையிடுகிறது, எனவே சுண்டலியை என்னை விட சிறந்தவன் என்றது. யாசகன் தன் மகளிடம் கேட்டான். குஞ்சலி மகிழ்ச்சியுடன், தந்தையவர்களே, எனக்கும் ஒரு சுண்டலியைத்தான் மணக்க விருப்பம் என்றாள். யாசகன் மீண்டும் மந்திரம் மோதி அவளை ஒரு பெண் சுண்டலியாக மாற்றினான். அவள் அந்த ஆண் சுண்டலியை மகிழ்ச்சியுடன் மணந்தாள். எல்லோரும் அவரவர் இயல்புக்கு ஏற்ற வாழ்க்கையிலேயே உண்மையான மகிழ்ச்சியை காண்கிறார்கள். இதுவே இந்த கதையின் நீதி. நன்றி. இது போன்ற கதைகளை பார்க்க மறக்காம ஸ்வீட் ஃபீலிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை லைக், காமெண்ட், ஷேர் பண்ணுங்க.